குறைஷி குலத்தின் பூர்வீகமான ஒரு வம்சாவளியைச் சேர்ந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று அறியப்பட்ட ஒரு முஹாஜிர், ஒரு முஜாஹித். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உஸ்மான் இப்னு அப்துல் கனம் ரலியல்லாஹு அன்ஹு. சில அறிவிப்புகளின்படி இவர்களுடைய பெயர் ஆமிர் இப்னு அப்துல் கனம் என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பெஹரி கிளையில் பிறந்தார்கள். நபி அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை எத்தி வைக்கும் முன்பே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் தூய இஸ்லாமிய சமூகத்தின் மூத்த அங்கத்தவர் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்ற பட்டியலில் இடம் பிடித்து கொண்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதென்பது பிரச்சனைகளை, துன்புறுத்தல்களை வலிந்து பெற்றுக்கொள்வதற்கு சமனாக இருந்தது. இந்த நிலையிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இவர்களின் உறுதி, விசுவாசம், இறை அன்பு என்பவற்றை காட்டுகிறது. மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீதான கசப்பான துன்புறுத்தல்கள் எல்லை கடந்தபோது தங்களுடைய சொந்த பூமி, வீடு, உறவுகள் என எல்லாம் துறந்து நபியவர்களின் வழிகாட்டுதலுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களுடன் இவர்களும் இணைந்து கொண்டார்கள். இதற்கப்பால் இவர்களை பற்றிய ஆதாரபூர்வமான வரலாற்று பதிவுகள், இவரின் பிற்கால வாழ்க்கை, போர்களில் பங்கேற்றது, மதீனாவில் இவர்களது பங்கேற்பு என எதுவும் நம்மை அடையவில்லை. இவரின் வாழ்வின் பெரும் பகுதி வரலாற்று மௌனத்தில் மறைந்திருந்தாலும் உஸ்மான் இப்னு அப்துல் கனம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகங்களை முஸ்லிம் சமுதாயம் மறந்துவிடவில்லை. இதுதான் முஹாஜிர், முஜாஹித் உஸ்மான் இப்னு அப்துல் கனம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.